எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் என்னது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சப்போஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இல்லைன்னா ஒரு குழந்தை கூட இந்த வீடியோவாக பார்க்குதுன்னா அதுக்கு கூட ரொம்பவே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி சொல்ல போகிறேன். எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது வை மியூச்சுவல் ஃபண்ட், எதுக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி உங்ககிட்ட நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஸ்டாக் பற்றி நல்லா ரீசர்ச் பண்ணி ஆகணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி ஆகணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ளஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஸ்டாக் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, நல்ல ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நல்ல ரீசர்ச் பண்ணி ஆகணும். ஸோ ரீசர்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் இது எல்லாமே உங்களுக்கு சிக்கலாக இருந்துச்சுன்னா, இந்த ப்ரொசீஜர்லாம் ரொம்பவே பெருசாக இருந்துச்சுன்னா, இல்லைனா எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அது மாதிரி உங்களுக்கு ஒரு தலைவலி மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக ஒரு ஸ்டாக் பற்றி எதுவுமே நீங்கள் ரீசர்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபண்டோட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்களே உங்களுக்காக ரீசர்ச் பண்ணி நல்ல நல்ல ஸ்டாக்ஸில் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாகவே அந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், டெப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸியாகவே இருப்பாங்க. ஒருவேளை அவங்களோட ஜாபில் பிஸியாக இருக்கலாம், வேலையில் பிஸியாக இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே தனியாக வந்து டைமை வந்து ஒதுக்க முடியறதில்ல. அவங்களால இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. ஸோ அது மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ஒரு பிஸி ஷெடியூல் இருந்துச்சுன்னா, இல்லைனா எதுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணணும், இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ண டைம் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாகவே ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், டெப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட்டோட பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், யூஎஸோட இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாகவே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த யூஎஸோட ETF, யூஎஸோட மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் என்னது, எப்படி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஒர்க் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது எல்லாமே இந்த வீடியோலேயே சொல்ல போகிறேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நிறையா ஐடி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த TCS, HCL, விப்ரோ, இன்ஃபோசிஸு, அதுக்கப்புறமா இந்த மைண்ட்ட்ரீ, L&T இன்ஃபோடெக்கு, அதுக்கப்புறமா நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த நியூஜென் டெக்னாலஜிஸு, மைண்ட்ட்ரீ. ஸோ இது மாதிரி நிறைய ஐடி கம்பெனிஸில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான அமௌண்ட் தேவைப்படும். மேபி லேக்ஸில் கூட தேவைப்படலாம். சப்போஸ் நீங்கள் எல்லா ஐடி கம்பெனிஸ்லையுமே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்பவே அதிகமான அமௌண்ட் தேவைப்படும். ஆனால் சப்போஸ் உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாகவே அந்த எல்லா ஐடி கம்பெனிஸ்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சில மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கும், அதோட தீம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இந்த ஐடி கம்பெனிஸ்லேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஜிட்டல் ஃபண்டு அது மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் செலக்ட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாகவே அந்த ஐடி ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாகவே நீங்கள் 100 ரூபாயில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், 200 ரூபாயில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், 500 rupees, 1000 rupees. உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அவ்வளோ அமௌண்ட் மூலியமாகவே அந்த எல்லா கம்பெனிஸ்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த எல்லா கம்பெனிஸோட நீங்கள் ஓனராக இருங்க. நீங்கள் அந்த ஷேரை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே அந்த ஷேரை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் இப்படி கூட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாகவே ரொம்பவே கம்மியான அமௌண்ட்லேயே கூட நீங்கள் எல்லா கம்பெனிஸ்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் நிறைய பேர்த்தோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து லடாக் போகணும்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களுடைய ஓன் பைக் இல்லைனா கார் மூலியமாகவே லடாக் போகலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். அந்த பெட்ரோல் இல்லைனா டீசல் செலவு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வரும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஓன் ரிஸ்க் எடுத்து நீங்கள் உங்களுடைய ஓன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய ஓன் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணி தான் லடாக் வரைக்கும் போக போகிறீங்க. அதுக்கப்புறமா எங்கெல்லாம் நம்ம போகணும் அதெல்லாமே நீங்கள் உங்களுடைய ஓன் டிசிஷனில் தான் போக போகிறீங்க. ஆனால் செகண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா
நீங்கள் நிறைய பேர்கிட்ட லிஃப்ட் கேட்டு இந்த பைக்கு காரு ட்ரக்கு இது மூலிமா லிஃப்ட் கேட்டு கூட நீங்கள் போகலாம். இல்லைன்னா நீங்கள் வேறு என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரெயின் பஸ் மூலிமா கூட நீங்கள் லடாக் போகலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் அதுக்கப்புறமா பஸ்ஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பஸ் இருக்குன்னா அதில் 60 பேர் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி தான் இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு போகிறாங்க. ஸோ அது மாதிரி ஷேர் பண்ணும்போது உங்களுக்காக தான் அந்த பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து அந்த பஸ்ஸை வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதில் நீங்கள் உங்களுடைய டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. இந்த டிரைவிங்கில் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி எனர்ஜி கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து டிரைவர் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஓன் டிசிஷன் தான் எடுக்க போகிறீங்க. எந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அது நீங்கள் உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுத்து நீங்கள் உங்களுடைய ஓன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய ஓன் ரீசர்ச் பண்ணி உங்களுடைய ஓன் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் இதே மியூச்சுவல் ஃபண்டில் எப்படின்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதோட ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அனலிஸ்ட் டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க நல்லா ரீசர்ச் பண்ணி எந்த ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அது எல்லாமே பிக் பண்ணி அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்காக அவங்க ரீசர்ச் பண்ணி அந்த ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்டுக்கான டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ரொம்பவே சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல போனோம்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு கெப்லர் மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா என்னையே நான் வந்து ஆஸ் அ ட்ரஸ்ட்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஒரு ட்ரஸ்டியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு கெப்லர் ட்ரஸ்ட் அப்படி நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போது என்கிட்ட எவ்வளோ பணம் வருதோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு புது கம்பெனி ஓப்பன் பண்ணுவேன், ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஏஎம்சி கம்பெனி. ஸோ அதனால் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கெப்லர் ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணிட்டேன். அவங்க தான் என்னுடைய பணத்தை மேனேஜ் பண்ணுவாங்க. எங்களை இன்வெஸ்ட் பண்ணணுமோ அது எல்லாமே அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. இப்போது நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன் என்கிட்ட ஒரு ஸ்கீம் இருக்குது, என்கிட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, நீங்கள் என்னோட ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுடைய பணத்தை டபுள் பண்ணி தரேன். அது மாதிரி சொன்னால் நிறைய பேர் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி இந்த ஸ்கீம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா என்னோடய ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் பண்ணி தரேன், அதுக்கப்புறமா பணத்தை வந்து டபுளாக பண்ணி தரேன், அது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் உங்களுடைய பணத்தை நான் வந்து நல்லா க்ரோ பண்ணி தரேன் அது மாதிரி சொன்னேன்னா கண்டிப்பாக நிறைய பேர் என்னுடைய ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் மேபி 100 rupees இன்வெஸ்ட் பண்ணலாம், 200 rupees இன்வெஸ்ட் பண்ணலாம், 500 rupees, 1000 rupees, நீங்கள் மேபி 10,000 rupees, 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேரியபிளான அமௌண்ட்டை என்னுடைய ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போது மக்கள் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பணம் என்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த பணத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என்கிட்ட இப்போது ஒரு பல்கான அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன சொல்வோம்னா ஆசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம், ஏயுஎம்னு சொல்லுவோம். இப்போ கரண்ட்டாக அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அதை தான் நம்ம ஏயுஎம்னு சொல்லுவோம். இல்லைனா சப்போஸ் என்னுடைய இந்த ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, சப்போஸ் அவங்க மக்களுடைய பணத்தை 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இப்போ 10 lakh rupees ஆகிடுச்சு. ஏதோ ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அது 10 lakh rupees ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதோட இப்போ கரண்ட்டாக அதோட என்ன மார்க்கெட் வேல்யூ போயிட்டுருக்கு அதை தான் நம்ம ஆசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம், ஏயுஎம்னு சொல்லுவோம். இப்போது இதுக்கே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா சப்போஸ் என்னுடைய ஸ்கீமில் 100 பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேர் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னென்னா 1 lakh rupees ஆகுது. ஸோ அதனால் என்னோட கம்பெனியோட ஏயுஎம் எவ்வளோனா 1 lakh rupees. இப்போ என்கிட்ட இந்த 1 lakh rupees இருக்கு இல்லையா, இது நான் எடுத்துகிட்டு ஓட மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஸோ இந்த 1 lakh rupees நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட கொடுத்துருவேன். இப்போது அந்த ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, கெப்லர் ஏஎம்சி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரை அசைன் பண்ணுவேன். அவங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அனலிஸ்ட் டீம் இருப்பாங்க. அவங்க என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அது எல்லாமே அவங்களே அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களே பார்த்தீங்கன்னா எது மாதிரி ஆசெட்டில் எது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும், எது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அது எல்லாமே அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க மேபி நினச்சா என்ன பண்ணலாம்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மேபி அவங்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஈக்விட்டி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய வேரியபிளான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த சும்மா நான் யாருமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஓப்பன் பண்ண மாட்டாங்க. எதுக்கு நான் சும்மா ஓப்பன் பண்ணணும்,
ஸோ அதனால் இந்த ஏஎம்சி இருக்கு இல்லையா, கிங் கெப்லர் ஏஎம்சி இருக்கு இல்லையா, அவங்க எப்படி அது மூலியமாக ஏர்ன் பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது மூலிமா வர ரிட்டர்ன் மூலியமாக ஏர்ன் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் மூலிமா ஏர்ன் பண்ணுவாங்க, டிவிடெண்ட் மூலிமா ஏர்ன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட்டோட எக்ஸ்பென்ஸ் மூலியமாக ஏர்ன் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு இருக்குது, அது மூலிமா தான் மெயினாக ஏர்ன் பண்ணுவாங்க. ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்னோட ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நான் உங்ககிட்ட எக்ஸிட் பண்ணும்போது ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவேன். ஸோ அந்த ஃபீஸ் மேபி 0 to ஒரு 1% வரைக்கும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்னோட ஸ்கீமில் 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது மூலிமா உங்களுக்கு 800 rupees கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரெடீம் பண்ணி உங்களுக்கு 800 rupees கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நான் உங்ககிட்ட மேபி 0.2% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜ் பண்ணலாம். 0 to ஒரு 1% வரைக்கும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜ் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியறதுக்கோசம் தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போது உங்களுக்கு தெரியும் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்குது, நிறைய ஏஎம்சி கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஐ மீன் இந்த ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்குது. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு டாடா மியூச்சுவல் ஃபண்டு, ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறமா நிப்பான் மியூச்சுவல் ஃபண்டு, ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு, ஆதித்யா பிர்லா, ஹெச்டிஎஃப்சி, பராக் பேரிக். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸோட அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கும். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கும். நிறைய பேர் நினைக்கலாம் ஒரு கம்பெனி இருக்குன்னா அதோட வெறும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. அந்த கம்பெனிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எந்த கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். அதை நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. டைப் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு, செகண்டு டெட் மியூச்சுவல் ஃபண்டு, ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டு, சொல்யூஷன் ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறமா அதர் மியூச்சுவல் ஃபண்டு. இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக சொல்ல போனோம்னா 5 மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருக்குது. அதோட டைப் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். இதில் என்னன்னா இவங்க மக்கள் கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை வெறும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த ஷேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஈக்விட்டின்னு கூட சொல்லலாம், அதில் மட்டும்தான் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எது மாதிரி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிலையன்ஸு, டிசிஎஸ், டாடா மோட்டர்ஸு, ஹெச்சிஎல், ஐஓசிஎல், கெயில். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ஷேர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இவங்க உங்களுடைய பணத்தை வெறும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ரிஸ்க் இருக்குது. செகண்ட் டைப் என்னென்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட். இதை நம்ம டெபெஞ்சர்னு கூட சொல்லலாம். இதில் என்னென்னா இவங்க மக்கள்கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை வெறும் இந்த டெட்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா நீங்கள் கம்பெனிஸ்க்கு லோன் தர மாதிரி அந்த கம்பெனிஸ் உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை தான் நம்ம டெட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு கம்மியான ரிஸ்க் எடுக்கணும்னா தாராளமாக நீங்கள் டெட் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இவங்க உங்களுடைய பணத்தை வெறும் இந்த டெட்டில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. தேர்டு டைப் என்னென்னா ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா இவங்க மக்கள் கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி ரெண்டுலையுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டி இல்லைன்னா ஷேர்ஸ்லையுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் டெட்லையுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இவங்க மேபி 60% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், 40% டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா 40% ஈக்விட்டி இல்லைனா ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா 60% வேணும்னா இந்த டெட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இது ஒரு ஹைப்ரிட்டான மியூச்சுவல் ஃபண்ட். இதில் ரெண்டுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா நல்லா டைவர்சிஃபை பண்ணுவாங்க. ஆனால் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்குது. சொல்ல போனோம்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லையுமே ரிஸ்க் இருக்குது. நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் எடுத்தாலுமே சரி, எஃப்டி, அதுக்கப்புறமா இந்த கோல்டு, மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு, சொல்ல போனோம்னா மனுஷனோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரிஸ்கில் தான் இருக்குது. மனுஷனோட லைஃப்கே பார்த்தீங்கன்னா கேரண்டி கிடையாது. ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. இப்போது ஃபோர்த் டைப் என்னென்னா சொல்யூஷன் ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்டு. இப்போ இதில் என்னென்னா சப்போஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு பல்கான அமௌண்ட் தேவைப்படுதுன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தெரியுது ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் தேவைப்படும்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ அதனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா நீங்கள் லாங் டேர்ம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபியூச்சர் பிளானிங் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் உங்களுக்கு சில்ட்ரன் இருக்காங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக அவங்க ஸ்டடீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான அமௌண்ட் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க பேச்சுலர்ஸ் பண்ணணும்னா இல்லைன்னா இந்த மாஸ்டர்ஸ்லாம் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு பல்கான அமௌண்ட் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போலேருந்தே நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இது மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லைன்னா சப்போஸ் உங்களுடைய சில்ட்ரன் ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணும்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான அமௌண்ட் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்குது. அதில் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய சில்ட்ரன் ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணுற டைமில் அந்த டைமில் உங்களுக்கு அந்த பணம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு இது மூலியமாக ஒரு பல்கான அமௌண்ட் கிடச்சிருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களோட மேரேஜ் பண்ண வச்சிடலாம். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக ரிட்டையர் ஆக போகிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் சேவிங் ஃபண்ட்லாம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் ரிட்டையர் ஆகிற டைமில் உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னா அதுக்கு அந்த ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் தேவைப்படும்னா இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் தேவைப்படும்னா இப்போதிருந்தே நீங்கள் அதுக்கு ஃபியூச்சர் பிளானிங் பண்ணலாம். நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா நீங்கள் லாங் டேர்ம் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். சப்போஸ் இதில் நீங்கள் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும், அதை நீங்கள் ரெடீம் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் இயரே நீங்கள் உங்களுடைய பணத்தை ரெடீம் பண்ண போனீங்கன்னா உங்களால் அதை வித்ட்ரா பண்ண முடியாது, அதை நீங்கள் ரெடீம் பண்ண முடியாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட் இருக்குது. இப்போது 5th டைப் என்னென்னா அதர் மியூச்சுவல் ஃபண்டு. இதை நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டு கூட சொல்லலாம், இல்லைன்னா பேசிவ் ஃபண்டு கூட சொல்லலாம். இதில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மக்கள்கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை டைரெக்டாக இந்த இண்டெக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எஃபோர்ட்லாம் போடாமல் ரொம்ப அதிகமாக மைண்ட் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக உங்களுடைய பணத்தை இவங்க இண்டெக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. எது மாதிரி இண்டெக்ஸ்னால் இந்த நிஃப்டி இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிஃப்டியில் இருக்கிற டாப் 50 லார்ஜஸ்ட் கம்பெனியில் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சென்செக்ஸில் இருக்கிற டாப் 30 கம்பெனிஸில் இவங்க லார்ஜஸ்ட் கம்பெனிஸில் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஃபண்டில் வந்துடும், கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் வந்துடும். அதில் வேணும்னா கூட இது மூலியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக உங்களுக்கு நாஸ்டாக்கு யூஎஸ் ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் 100 மியூச்சுவல் ஃபண்டு, யூஎஸ் ஸ்டாக்ஸு, ஓவர்சீஸ் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஃபாரின் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக கூட நீங்கள் அந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் என்னது அது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அது இந்த வீடியோவில் கிளியர் ஆயிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டவுட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பார்ட் 2 வீடியோ வேணும்னா, சப்போஸ் அதில் உங்களுக்கு சில டேட்டாஸ்லாம் காமிக்கணும்னா, சில எக்ஸல் ஷீட்லாம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஃப்யூச்சரில் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், ஒரு வருஷத்துலையுமே எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், சிஏஜிஆர் ரிட்டர்ன் எவ்வளோ, ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் ஷோ பண்ணி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், எவ்வளோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது மூலியமாக ரிட்டர்ன் வேணும், சப்போஸ் அது உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேயுமே ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எப்படி நீங்கள் ஏஞ்சல் ஒன் ஆப் மூலியமாக ஸ்டாக் மார்க்கெட்லேயே டெய்லி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது அதை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஐ பட்டனில் தரேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.